முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனநிலை இருக்குது பாருங்கள். அந்த மனிதர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை அச்சீவ் பண்ணி போய்கிட்டே இருக்க முடியும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. யார் ஒருத்தன் இது என்னால் முடியுமான்னு ஒரு கேள்வியை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறானோ அவனால் கட்டாயம் அந்த இடத்த விட்டு நவர முடியாது. அவன் அதே ஸ்டேஜில் அங்கேயே தான் இருப்பான். நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு மூலதனம், எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் சாதாரண எளிமையான வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி பெரிய மில்லியனர் ஆனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. நம்ம சவுத் ஆசியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸ் அம்பானியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ லிஸ்ட்டு பட்டியல் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்கேட்ஸு, ஸ்டீவ் ஜாப்ஸு, சில்வர் ஸ்டார் ஸ்டாலனு, ஜாக்மா, ராக் டேவிசன், இன்னும் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் அவங்கள நம்பி உழைச்சி முன்னுக்கு வந்தாங்க. எதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, நாளைக்கு உழைப்பாளர் தினம். எப்போதுமே உங்களை நம்புங்க, உங்கள் உழைப்பை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு மேன்மையான இடத்தை அடைவீங்க. வாழ்க வையகம்.